கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சில பேர் பயப்படுவாங்க, இப்படிலாம் பண்ணுறீங்களே கடிச்சிடாதா அப்படின்ற மாதிரிலாம். பட் எனக்கு ஏதோ அந்த மாதிரி இல்லை ப்ரோ. எப்படின்னா நம்மள ஒரு எப்படி சொல்கிறது, ஹியூமன்ஸ் கூட பேசுகிற மாதிரி, அது அவங்க கூட நம்ம வச்சுருக்க அந்த கம்யூனிகேஷன் அது போல தான் ப்ரோ. ஜீவா சாருடைய வீட்டுக்கு வந்து நான் வீக்லி ஒன்ஸ் போவேன். ஸோ சார் வந்து ஒரு 4 டாக்ஸு தென் ஒரு கேட் வச்சுருக்காரு. ஸோ சார் வந்து பயங்கர ஒரு அனிமல் லவர். ஸோ எப்படின்னா லைக் அந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்கள்ல, ஸோ அது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். ஸோ சார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரினா லைக் இப்போ சில பேர் வாங்கிட்டு பார்த்துக்க முடியலன்னு விட்டுருவாங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பெட்ஸ் எடுத்து வளர்த்து ஸோ அதுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்குற மாதிரி சார் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ஸோ அதர்வைஸ் சாரம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரோட்டில் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ ஸோ வர வழியில் சாரை பார்த்து நான் வெளியெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொஞ்ச நாள் லேட்டராக பார்த்தீங்கன்னா அவர் கூட வீட்டு உள்ளே போனேன். தென் அப்போ பெட்ஸை பார்த்துக்கிற மாதிரி இருந்தப்போ அப்போ ஒரு ஃபோட்டோ கேட்டேன். ஸோ அப்போ வந்து அப்போ நான் வெளியெல்லாம் பார்ப்பேன், நீ அந்த பையனா அப்பா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. பட் டு பி ஆனஸ்ட், லைக் இப்போ ஓப்பனாக கேட்குறோன்னா நீங்கள் இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் அது எல்லாமே வந்து உங்களுடைய செலவில் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க இந்த வீட்டுக்கு? கண்டிப்பாக என்னுடைய ஃபீஸு, நான் போகிற க்ளோத்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணி நானே வாங்கினேன். சூப்பரில் செம்மையாக இருக்குது. இப்போ வெளியில இருந்து பார்க்குறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கா, இல்லை எப்பவுமே காலேஜ் முடிச்சுட்டா டாக்ஸ் தான் உங்கள் உலகமேவா? கண்டிப்பாக இல்லை ப்ரோ. நான் அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போக மாட்டேன். என் வீட்லேயே எல்லாரும் திட்டுவாங்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் தான் ப்ரோ ஒர்க் இருக்கும். லைக் எப்படின்னா நான் கரெக்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு வருவேன், தென் முடிச்சுட்டு வந்தவொடனே க்ரூமிங்ஸ் ஏதாச்சும் போவோம். தென் அதர்வைஸ் வந்து இந்த சாட்டர்டே சண்டேஸு ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய. அந்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா அவனை கூப்பிட்றதே வேஸ்ட்டு, அவன் இதான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இல்லை இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ பிகின்வுட்ஸில் வந்து நான் இன்டர்வியூ தர அளவுக்கு வந்திருக்கேன்னா அதெல்லாம் ஒரு ரீசனாக சூப்பர். எப்படி இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றிட்டு ஏதோ ஒரு 2-3 டாக் வந்து க்ரூம் பண்ணிட்டு கை செலவுக்கு அப்படின்றதுனா யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் வந்து அது போல தான் ப்ரோ சொல்லுவாங்க. என்னென்னா நான் கேட்குற காசுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தருவாங்க. இப்போ என்னென்னா நீ வந்து நிறைய பசங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காமல் ஒழுங்காக ஒரு ஒர்க் பண்ணுற, நீ படித்து நீயே பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி அவங்களே பாராட்டி கொடுத்துருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு க்ரூமிங்கோடைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 கேட்டேன், அவங்க வந்து 50 ருபீஸ் தான் கொடுத்தாங்க. அதுவும் 10 ரூபா காயினாக வந்து கொடுத்து, என்னப்பா இவ்வளோ சின்ன பையனா வந்துட்டு இவ்வளோ காசு கேட்குற அப்படின்ற மாதிரி. ஆனால் பட் இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதை விட அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து, ஏன்னா அப்போ வந்து நான் பிகினரில். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸில் இப்போ பண்ணுறேன்னா அப்போ வந்து ஒரு 1 ஹவர் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல டைம் எடுத்து பொறுமையாக டாக்கு வந்து இப்படி திரும்பாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன்னா பண்ணிவிட்டு வந்து ஓகே நான் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பேன். ஓகே இந்த காஸ்ட்டில் வந்து இவ்வளோ நம்ம 50 ருபீஸ் ஒரு நோட் புக் பென்னுக்கு வந்து எடுத்துக்கிறோம், மிச்சத்தை வந்து அம்மா கிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருப்பேன். பட் அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த 50 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷன். ஆனால் அந்த ரோட்லேயே அப்படியே அழுதுட்டுலாம் வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ இப்படி பார்த்து பண்ணோம், இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி. தென் இப்போ வந்து லைக் அது போல தான் ப்ரோ. இப்போ என்னென்னா என்னுடைய டைமிங்க்கு ஒரு பேமெண்ட்ற மாதிரி கொடுக்குற மாதிரி growth ஆக்சுவலாக அது நீங்கள் சொல்கிற போதே தெரியுது. கண்டிப்பாக ப்ரோ. அதுதான் ப்ரோ, நான் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகாது. அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனான ஒரு கோட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டு அப்படியே என்னையே நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் தான் ப்ரோ.